உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திருவிழாவுக்கான கால்கோள் விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விரிவான தகவலை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விரிவான விவரம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு, இந்த இரண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளுக்கான கால்கோள் விழா இன்று நடைபெறுகிறது. அதில் முதலாவதாக தற்பொழுது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இந்த கால்கோள் விழா நடைபெறுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அலங்காநல்லூர் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அந்த திடலில் இருக்கக்கூடிய முத்தாலம்மன் கோயில் முன்பாக அதற்காக தனியாக பூஜைகள் செய்யப்பட்டு அந்த கால்கோள் நடுவதற்கான அந்த மரத்தில் அந்த முழுவதுமாக திருநீர்கள் உள்ளிட்ட பல்வேறு அந்த பூஜை சம்பந்தமான தொடர்பு செய்யப்பட்டு அந்த கால்கோள் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக பூஜைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் இந்த கால்கோள் அந்த ஊனுகின்ற பணி நடைபெற்ற பிறகு இந்த இடத்தில் தான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பந்தயம் நடைபெறும். இந்த பந்தயம் நடைபெறுகின்ற இந்த திடலில் அந்த பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கான மேடைகள் அமைக்கப்படும், தற்காலிக மேடைகள் அமைக்கப்படும். குறிப்பாக ஏற்கனவே அரசு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். 8 அடிக்கு உயர 2 அடுப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். வாடிவாசலிருந்து வரக்கூடிய அந்த காளைகள் அந்த இறுதியாக செல்லக்கூடிய கலெக்ஷன் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய காளைகளுக்கு தேவையான உணவுகள் மற்றும் தண்ணீர் வைக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடைமுறை அனைத்துமே இன்றிலிருந்து துவங்கப்படும். இந்த முழுவதுமாக இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காணுவதற்காக கிட்டத்தட்ட தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை பார்வையாளர்களை மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பார்வையாளர்களும் இங்கே அழைத்து வருவதற்கான நிகழ்வு நடைபெறுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி துவக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கால்கோள் விழா இப்போது நடைபெற்று முடிந்த உடனே அடுத்ததாக பாலமேடு ஜல்லிக்கட்டில் இன்றே நடைபெறுகிறது. அங்கு மஞ்சள் மலை ஆறு பகுதியில் புது மகாலிங்க மடத்து கமிட்டியின் சார்பாக இந்த கால்கோள் விழா நடைபெறும். அதிலும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். மொத்தமாக 3 ஜல்லிக்கட்டு, அதாவது அவனியாபுரம் 14ஆம் தேதியும், அலங்காநல்லூர் பாலமேடு 15ஆம் தேதியும், அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் 16ஆம் தேதியும் என 3 ஜல்லிக்கட்டுகளும் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். ஒரே விமர்சையாக நடைபெற போகின்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து பலர் இங்கு வருவார்கள். எனவே விரிவான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.